ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. என்னங்க இப்படி அடிக்கிறாங்க? பாகிஸ்தான் அணியை பார்த்தா உண்மையாக பாவமாக தான் இருக்குது. அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும். இந்த ஏஷியா கப்பை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த இந்தியா எதிரான போட்டி குறித்து, இந்தியா வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணி கேப்டன் சொல்லாங்க, நட்சத்திர வீரர்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கருத்து சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில். அதுவும் பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி செமையாக வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றி குறித்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ரிக்கி பாண்டிங், உண்மையாக இந்திய அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி விளையாடுறது கண்டிப்பாக இந்த ஏசிய கோப்பை இந்திய அணி தாங்க வெல்லும். அதே ஒரு பக்கம் பாகிஸ்தான் அணியை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் கூட இல்லை. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்லாமல் போனால் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ஏசியா கப்பில் ரொம்ப ஒரு ஃபைண்டாக நான் பார்க்குற அணி இந்தியாவும் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவேன். ரெண்டு டீமே நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா போவோம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே போல் பாகிஸ்தான் அணி இது ஒரு அனுபவமாக தான் எடுத்துக்கணும். அவங்க கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த T20 வேர்ல்டு கப் 2026 வரத்துக்குள்ளே பாகிஸ்தான் அணி ஒரு நல்ல டீமை செட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற முடியும். T20 வேர்ல்டு கப்பை அவங்களுக்கு இன்னும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் வேணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறது கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மை. ஒரு அனுபவம் வாய்ந்த பிளேயர் இல்லாதனால தான் ஒரு தோல்வின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் அணிக்கு. அதே போல் இந்திய அணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. போலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல விக்கெட் எடுத்தார். ஹர்திக் பாண்டியா எடுத்தார், ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, அவங்களோட பங்களிப்பு எல்லாருமே செமையாக கொடுத்தாங்க. இந்திய அணியோட பந்து வீச்சு தான் முக்கிய காரணம் வெற்றிக்கு நான் சொல்லுவேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் அணி பேட்ஸ்மேன்கள் யாருமே ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கிடையாதுங்க. அதனால தான் ஒரு தோல்விக்கு காரணம். ஃபக்கர் ரஹ்மான் மட்டும்தான் ஒரே ஒரு பாகிஸ்தான் ஒரு அனுபவம் வாய்ந்த லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. அது ஒரு தோல்விக்கு காரணம். பார்க்கலாங்க, அடுத்தடுத்து T20 ஏஷியா கப் முடிஞ்சோன்னே T20 வேர்ல்டு கப்லாம் வருது. அதுக்குள்ளே முகமது ரிஸ்வான், பாபர் அசம்லாம் அணியில் எடுத்துகிட்டு வராங்களோ சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இந்த டீம்லாம் வச்சு நான் கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்பும் பாகிஸ்தானின் இழக்க நிலைமை வரும். அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கணுங்க. அதே போல் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமாக இருக்குங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சர்ச்சையாகவே இருக்குது. ஏன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருக்கும் கை கொடுத்துக்கல. இந்தியா பிளேயர், பாகிஸ்தான் பிளேயர் யாருக்குமே கை கொடுக்கல. அவங்களோட வேலையை பார்த்துன்னு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த ஒரு அவங்க குடும்பத்துக்கு இந்த வெற்றி நான் சமன் பண்ண செய்கிறேன்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல வரவேற்பை ஏற்றிருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் யார் வெற்றி பெற்றது, இந்த மாதிரி யார் காரணம் வெற்றிக்கு, உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.